ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிங்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள். தேவையில்லாத பொருள்னால் நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் வச்சுருக்கிற பொருட்கள். இது எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம லைஃப் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே நானுமே கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் காட்டுறேன். டீக்ளட்டர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் பராமரிச்சிட்டோன்னா போதும். நம்ம யூஸ் பண்ணாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளோட நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எது தேவையோ, எதுக்கு நம்ம முக்கியமாக நேரத்தை செலவு பண்ணோமோ அந்த நேரத்தையும் நம்ம அதுக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் இந்த டீக்ளட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு நிறைய பணம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பணம் சேவ் ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணும்போது நமக்கு தெரியும் என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்ன நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம வீட்டில் எது தேவையில்லாமல் இருக்குது, ஆசைப்பட்டு வாங்கிட்டு எதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் தூக்கி போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இதெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு. அப்படி போடும்போதே அதுக்காக நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இனிமேல் அப்படி ஒரு விஷயத்த நம்ம பணம் கொடுத்து வாங்கவே மாட்டோம். இவ்வளோ பொருள் நம்ம தேவையில்லாமல் வீட்டில் வச்சுருக்கிறோமா அப்படின்னு தெரியும் போதே அடுத்து நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால பொருள் வாங்குறதையே நம்ம குறைச்சிருவோம். அந்த கடையில் இருக்கும்போதே நமக்கு தெரியும் இந்த பொருள் நம்ம வாங்கினாலும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு. அதனால நம்மளோட பணம் ரொம்பவே மிச்சமாகும். ரெண்டாவதாக நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். வீட்டில் நிறைய பொருள் இருந்ததுன்னு வைங்களேன், வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பொருள் மேலே தூசியும் நிறைய படியும். தூசி படிச்சதுன்னா திரும்ப திரும்ப நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட வேலை காலையிலேருந்து நைட் வரைக்கும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னா வீட்டில் நிறைய பொருள் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி தான் கிச்சனில் பாத்திரம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம திரும்ப திரும்ப கழுவினாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் கிச்சனில் நிறைய பொருள் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதும் அர்த்தம். நம்ம பொருட்களை தேவைக்கு மட்டும், தேவையுள்ள பொருட்கள் மட்டும் வச்சுருக்கும் போது அதுக்கான நேரம் குறைவு, நம்ம அதை பராமரிக்கிறதுக்கான நேரமும் குறைவு. இப்போ நிறைய டைம் கிடைக்கிறதுனால நம்மளை நம்ம பராமரிச்சுக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் கூட நினைப்போம். ஆனாலும் டைம் இல்லையே அப்படின்னு ஒரு பரபரப்பிலே ஓடிட்டுருக்கோம். இதுக்கு டீக்ளட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது விஷயம், இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணும்போது வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்ம வெளியேற்றும் போது நம்ம மைண்டே ஃப்ரெஷ் ஆகும். இது நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப குழப்பமாகவோ கவலையாகவோ இருந்ததுன்னா நம்ம க்ளீன் பண்ணுவோம். வீட்டில் ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம க்ளீன் பண்ணி அதை பார்க்கும்போது நம்ம மைண்டு, நம்ம கன்ஃபியூஸாக இருந்த, ரொம்ப குழப்பத்தோடையும் கவலையோடு இருந்த நம்மளோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மாறி இருக்கும். ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்வாங்க. ஏதாவது சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற குப்பையெல்லாம் நல்லா கூட்டி தீ வச்சு எரிச்சிருவாங்க. அதோட வீட்டில் தேவையில்லாமல் ஏதாவது பொருள் இருந்ததுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இதை ஒரு தடவை 2 தடவை இல்லை, எப்போல்லாம் எங்கள் அம்மா சோகமாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த வேலையை செஞ்சுருவாங்க. ஆனால் அது எங்கள் அம்மா கோபத்தில் செய்கிறது. கோபத்தில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அந்த செஞ்சு முடிக்கும் போது அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். வீட்டில் பொருள்லாம் கலைஞ்சிருந்தா அங்கேயும் இங்கேயுமா செதறி கிடந்தது அப்படின்னா நமக்கு பிடிக்காது தான். ஆனால் அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே சுத்தமாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம கண்ணுமே அதை பார்க்கறதுக்கு தான் விரும்புது. நம்மளோட மைண்டுமே அதை பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகுது. இதனால வீடு கிளட்டர் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்க முடியும். நாலாவதாக நமக்கு கிடைக்கிறது ஒரு திருப்தி. அதாவது நமக்கு எப்போதுமே ஒரு ஆசை தான் இருக்கும். இது வேணும் அது வேணும், அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி, இது வாங்க முடியலையே அப்படின்னு கூட சில நேரங்களில் வருத்தப்படுவோம். அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்குது, நம்மக்கிட்டையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்காகவே நம்ம நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம். பார்க்குற பொருளெல்லாம் நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த கிளட்டர் எப்போ நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம மனசு கொஞ்சம் திருப்தியாகும். அதாவது இந்த பொருட்களே நமக்கு போதும், இது மூலமாகவே நம்மளோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம கடையில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கி வீட்டில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கடையில் பார்க்குறோம், ரசிக்கிறோம், அதோடு விட்டுட்டோம் அப்படின்னாலே நல்லது. எல்லாத்தையும் நமக்கு வாங்கினாதான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ நம்ம மனசு திருப்தியாகும். அதாவது கொஞ்சம் பொருட்கள் தான் சில பேருக்கு அவ்வளோ வசதி இல்லை, இருந்தாலும் அவங்களால ரொம்ப சந்தோஷமான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதே நேரத்தில் நிறைய ட்ரெஸ்ஸு, எக்கச்சக்கமான பொருட்கள் வீட்டில் இருக்கும். இன்னும் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் அதை வாங்க முடியலையே, இதை வாங்க முடியலையே, இப்போ ட்ரெண்டிங்காக புதுசாக வந்திருக்கு, அதை வாங்கலையே நான் இன்னும் அப்படின்னு இருக்கிறத வச்சு திருப்தி இல்லாமல் இன்னும் வாங்குறதுக்கான அந்த ஆசை நமக்கு குறைஞ்சிரும். எப்போ
எப்போ அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எப்போ அதை வெளியேற்றுறோமோ அப்போ இந்த பொருட்கள் மேலே நமக்கு இருக்கிற அந்த மோகம் வந்து குறைஞ்சிரும். ஆசையை குறைக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவசியமில்லாத பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது மூலமாக நிறைய சிரமங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த ரேட்டுக்கு தான் ஒரு வீடு வாங்க முடியும், இல்லை இந்த ரேட்டுக்கு தான் வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு ஆசைப்படுறோம். நம்மளோட வரவுக்கு மீறி அந்த மாதிரி ஆசைப்படும் போது நம்மளோட வாடகை செலவுமே அதிகமாகும். இதே வீடு சொந்தமாக வாங்கியிருந்தா கூட அதுக்காக நம்ம நிறைய பணம் வந்து செலவழித்து கடன்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இதுதான் நம்மளால் முடியும் அதிகபட்சமாக அப்படிங்கிறது. அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறதுக்கு பழகிடுவோம். அதனால கிடைக்கிற பெரிய நன்மை லைஃப் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய கடன் அந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் நம்ம மாட்ட மாட்டோம். அடுத்தது வந்து பொருள் வாங்கும்போது தான் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த டீக்ளிட்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பொருளை வந்து வீட்டை விட்டு நம்ம வெளியேற்றுறோம் பார்த்தீங்களா, நம்ம தேவையில்லாத பொருட்கள் அது எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றும் போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது ஒரு வித்தியாசமான சந்தோஷம் தான். நம்ம வீடு வந்து க்ளீன் ஆகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத குப்பையாக இருக்கிற பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் இது தேவையில்லை தான், அந்த பொருட்கள் எல்லாம் வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நம்ம வந்து ஒரு கரெக்டாக டிசிப்ளினாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நம்ம பொருட்கள் மேலேயே பற்று வச்சு அதுக்காக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை வந்து செஞ்சு பார்க்கும்போது நம்ம உண்மையாகவே ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பொருள் குறையும் போது வேலை குறையும், வேலை குறையும் போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். வீடு எப்போதுமே ஓரளவு ஒழுங்காக இருக்கிற மாதிரி ஆர்கனைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு அடசலாகவும் நெருக்கமாகவும் நிறைய பொருட்கள் பழைய பொருட்கள் தேங்கியும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கே பார்க்குறதுக்கு எந்த பொருளை எங்கே கொண்டு வைக்கிறது, இடம் இல்லை வீட்டில் இடம் பத்தலை அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த டீக்ளட்டர் பண்ணும்போது நமக்கு வீட்டில் போதுமான அளவுக்கு இடம் வந்து கிடைச்சிரும். ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் வெளியேறும் போது நிறைய இடம் வந்து நமக்கு மிச்சமாகும். அதில் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். பொருளை குறைக்கும் போது வீடுமே பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். சில இடங்களில் வீடு பெருசாக இருந்தால் கூட நிறைய பொருட்களை கொண்டு அடைச்சி வீட்டை வந்து சின்னதாக மாற்றி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு சின்ன வீடு மாதிரி தெரியும். இந்த மாதிரி வீட்டை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவோம். அப்படி நம்ம ஆசைப்படலை, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பொருட்கள் நிறைய தேங்கி இருக்குது. எப்போதுமே வீடு வந்து அங்கேயும் இங்கேயுமா அப்படி பொருட்கள் எல்லாம் சிதறி அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கெஸ்ட்டு வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா வந்தால் இதெல்லாம் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் நம்ம டீக்ளட்டர் பண்ணி வீட்டை வந்து கரெக்டாக ஒழுங்காக வச்சுருக்கும் போது நமக்கு அந்த வீட்டை பயன்படுத்துறதுக்கும் டெய்லி பயன்படுத்துறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்போ கெஸ்ட்டு வந்தாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனையே தெரியாது. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வேணால் வீடு கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், பொருட்கள் அங்கங்கே மாறி இருக்கலாம். ஆனாலும் அதை ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மறுபடியும் அது இடத்துல எடுத்து வச்சு சரி பண்ணிட முடியும். அதனால் கெஸ்ட்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்காது. சில வீடுகள் இதனால் ஹால் மட்டும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கெஸ்ட்டு எப்போ வந்தாலும் ஹாலில் மட்டும்தான் இருப்பாங்க, வந்துட்டு யாராவதுனாலும் போயிடுவாங்கன்னு ஹால் மட்டும் கரெக்டாக எப்போதுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற சில வீடுகள் உண்டு. அதே மாதிரி மற்ற ரூம்களையும் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்துறதுக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி நான் வந்து என்னென்ன டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேர் தான், இது உடஞ்சி போச்சு. அதோட ஒரு கால் வந்து தனியாகவே வந்துடுச்சு. அதனால் இனி இதை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த சேர் வாங்கி, ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷம் கிட்ட இருக்கும். அடுத்தது நான் கையில் வச்சுக்கிற போர்டு. இந்த போர்டு வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, அதாவது நம்ம செவுர்லலாம் ஒட்டி வைக்கிறது. ஆனால் ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒட்டுறது வாங்கவே செய்யாதீங்க. நம்ம தொங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஹூக் வந்து கடையில் வாங்கி அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அது மேலே தொங்க போடுற மாதிரி டெக்கரேஷன் வச்சுருந்தா ரொம்ப நல்லது. அது செவுரில் ஒட்டிட்டு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது, எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒட்டவும் முடியல. இது வந்து ஒரு மீட்டர் பார்க்குறது, அது எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த வேலை செய்யலை, அதோட அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் அது வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் இப்போ கையில் வச்சுருக்கிறதெல்லாம் பையனோட டாய்ஸ் அதெல்லாம் உடஞ்சிது. அதுக்கப்புறம் இதுவுமே ஒரு டாய்ஸ் தான், அதுக்கு வீல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அவன் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஒரு ஓரமாக தான் கிடக்கு. இது வந்து நம்ம ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான பவுடர். பெரிய பவுடர் டப்பா நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால சின்னதாக வாங்கி வச்சுருப்போம். இது வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு, அதனால் அந்த பவுடர் டப்பா.
அடுத்து நான் எடுக்கிறது பிளாஸ்டிக் மூடி. இது ஒரு ஸ்டோரேஜ் டப்பாவோடது. அதை எடுத்து என் பையன் விளையாடி அவனுக்குன்னே யூஸ் பண்ணி எங்கேயோ கீழே போட்டுட்டான். அது இப்போ இல்லை, மூடியும் உடஞ்சி போச்சு. அடுத்ததாக வந்து சார்ஜர், அப்புறம் ஒயரு. இந்த சார்ஜர் வந்து இப்போ சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது. அதனால புது சார்ஜர் வாங்கியாச்சு. இனி இது வீட்டில் வச்சுருந்த வேஸ்ட்டு தான், அதனால் அதையும் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கூட சார்ஜ் ஏறுறது கிடையாது. அடுத்ததாக வந்து பெல்ட்டு, புது பெல்ட் வாங்கிட்டாங்க. இந்த பெல்ட் வந்து பிஞ்சு போச்சு. இனி இது யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் வீட்டில் வச்சுருந்தோம், நமக்கு அதை பயன்படுத்த போகிறது இல்லை, அதனால் தூக்கி போட்டாச்சு. அடுத்தது இது வந்து ஒரு பழைய ஃபோனு. இந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் அவ்வளோவா இல்லை, பேட்ரி 2-3 தடவை மாற்றிருந்தோம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் தான் 4 வருஷமாக இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வேறு ஃபோன் வந்து வாங்கிட்டாங்க. அதனால தூக்கி போட மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பையன் விளையாடிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தது. அவனும் இதை தொட்டு கூட பார்க்குறதில்ல. சரி அப்படின்னு இன்றைக்கி போட்டாச்சு.